சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 18/6/2024 செவ்வாய்க்கிழமை, ஆனி மாதம் 4ஆம் நாள், துவாதசி திதி நாளை காலை 7:28 வரை இருக்கிறது. சுவாதி நட்சத்திரம் இன்று மதியம் 3:56 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறை சார்ந்த விஷயங்களில் ஒரு புதிய அறிமுகத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ராசியிலேயே மிகுந்த நல்ல வலிமையோடு, ஆட்சி வலிமைன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் வலுவாக இருந்து, ராசி வலுவாக இருந்தாலே அந்த ராசிக்காரர்களுக்கு 1000 யானை பலம், ஆதரவு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அது இன்றைக்கு முழுமையாகவே நல்ல விதமாக இருக்கிறது. தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பு, எதுலேயும் ஒரு தைரியமாக ஒரு முடிவெடுத்து அந்த முடிவை அப்படியே செயல்படுத்தி காட்டக்கூடிய ஒரு நல்ல நிலைமை என மேசராசிக்காரங்களுக்கு வயதிற்கு ஏற்றார் போல மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையுங்க. பணவரவு சீராகவே இருக்கும், செய்தொழில் நன்றாக இருக்கும், வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த நஷ்டங்கள், கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய தன்மை, மிக மிக முக்கியமாக சகோதரர்களுக்கிடையே ஒற்றுமை, முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு அண்ணன் தம்பி, அக்கால் தங்கச்சிகளை விட்டு கொடுக்க முடியாத நிலைமைகளில் என்ன இருந்தாலும் என்னுடைய ரத்த சம்பந்தம் இல்லையா, என்னுடைய ரத்த உறவு இல்லையா, இவர்களை எப்படி நான் கைவிடுவது என்பது போன்ற ஒரு அமைப்பு இருபாலாருக்குமே வரக்கூடிய, அண்ணனுக்கு மட்டும் வந்தால் போராது, தம்பிக்கும் வரணும் இல்லையா, அக்கா தங்கச்சிங்களுக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் என்கின்ற நல்ல அமைப்பு இப்போது மேசராசிக்காரர்களுக்கு மிகுந்த வலிமையோடு இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். அதிலும் குறிப்பாக கட்டிடம், பூமி சம்பந்தப்பட்ட நெருப்பு சார்ந்த ஒரு ஹோட்டல் தொழில், ஃபாஸ்ட் ஃபுட் கடை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்று இரவுக்குள்ளேயே நல்ல வருமானம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ஆகவே மேஷராசிக்காரர்கள் அனைவருக்கும், குறிப்பாக பெண்களுக்கு தைரியம் வரக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 12ஆம் அதிபதி 12ஆம் வீட்டிலேயே வலுத்து அமர்ந்திருக்கிறார். ஒரு பண வரவு இல்லைன்னா கூட செலவுகள் கண்டிப்பாக வருங்க. அப்போ வரவே இல்லாமல் செலவுனா கொஞ்சம் ஒரு நல்ல வளர்ச்சிக்கான கடன்கள்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வீட்டு பொருளுக்காகவோ, பிள்ளைங்களுடைய கல்வி கட்டணத்திற்காகவோ, அல்லது எதிர்காலத்திற்காக, உங்களுடைய எதிர்காலத்திற்காகவே ஏதேனும் ஒரு பொருளை வாங்குவதற்காக செலவுகள் செய்யக்கூடிய நாளாக, இவ்வளோ நாள் சிக்கனமாக சேர்த்து வச்சு இவ்வளோ பணம் வச்சுருக்கிறேன், இந்த பணத்தை செலவு பண்ணணுமா என்கின்ற யோசனைகள் இருந்தாலும் கூட சேர்த்து வைத்திருக்கின்ற பணத்தின் மதிப்பு வாங்க போகின்ற பொருளின் அமைப்பை விட மிக அதிகமாக இருக்கும் என்பதால் எல்லா நிலைகளிலும் செலவுகள் இருந்தாலும் பிற்காலத்தில் அது உபயோகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 12ஆம் இடம் பயணங்களை குறிக்கக்கூடிய இடம் என்பதால் இன்றைக்கு ஏதேனும் ஒரு சிறிய பயணங்கள், ஒரு 50-100 கிலோமீட்டருக்குள்ள பைக்கிலே போயிட்டு வந்துடுற மாதிரியான ஒரு பயணங்கள் தொழில் முனைவோர்கள், வியாபாரம் செய்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இருக்கும். அந்த பயணத்தின் மூலமாகவும் ஒரு நன்மைகள், ஏதேனும் ஒரு நல்ல அறிமுகம், அல்லது தேடி போகின்றவர் டக்குன்னு அப்படியே தேடி போன தெய்வம் அப்படியே எதிரில் வந்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி எதற்காக போனோமோ அந்த விஷயம் அப்படியே 100% திருப்தியாக முடிந்தது என்பது மாதிரியான நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிகப்பு நிறமுள்ள தொழில் அமைப்போடு தொடர்பு கொண்டவர்கள், செங்கல் சூளை, செங்கல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு அதிக வருமானம் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல இன்றைக்கு செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். பொதுவாகவே பாப கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு, கேது, சூரியன், சனி போன்ற கிரகங்கள் 11ஆம் இடத்துல வலுத்து அமர்ந்திருந்தால் எல்லா விதமான நல்ல பலன்களையும் செய்வாங்க. வலுத்து அமர்ந்திருக்கிறதுன்றதுக்கு என்னங்க பேர்? அங்கே அவர் ஆட்சியாக இருக்கணும், உச்சமாக இருக்கணும், அல்லது குரு சுக்கிர தொடர்போடு சுபத்துவமாக இருக்க வேண்டும். அந்த அமைப்பு இன்றைக்கு பரிபூர்ணமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குது. லாபஸ்தானத்தில் இன்றைக்கு ஒரு பாவர் அமர்ந்திருக்கிறனால இதுவரைக்கும் லாபமே கிடையாது, நான் தான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன், சம்பளம் சரியாக வரல, வேலையே நிம்மதியாக இல்லை, இல்லது 2 ஆள் வேலையை நான் ஒரு ஆளாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னை யாருமே மதிக்கிற மாதிரி இல்லை, என்னுடைய திறமைகளை கண்டுகொள்வார் இல்லை என்பது போன்ற ஒரு குற்ற உணர்வோடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் தீர்வுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சட்ட நடவடிக்கைகளுக்கு உள்ளானவங்க, அல்லது ஒருத்தர் மேலே கேஸ் கொடுத்துருக்கிறவங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடிக்கடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், கோர்ட்டுக்கு போய்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு, மாசமானா போக வேண்டியிருக்கு, வாரமானா போக வேண்டியிருக்கு, இந்த மாதிரியான சட்ட நடவடிக்கைகளுக்கு உள்ளானவர்கள்
காரியங்கள் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பவர்களுக்கு உங்கள் சார்பில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாம். 11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருப்பது 60 வயது கடந்தவர்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு. ஒரு 2-3 வருஷமாகவே இந்த நோய் வந்துருச்சு, இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நோய் எப்போது தீரும்னு தெரியல, தீருமா தீராதான்னு வேற சந்தேகமாக இருக்குது. இந்த மாதிரியான மருத்துவ பயங்களில் இருந்தவர்கள் எல்லோருக்குமே நோய் தீருகின்ற நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்ற தொழில், வேலை, வியாபார அமைப்புகள் முன்னேற துவங்குகின்ற, முன்னேற்றம் தெரிகின்ற முதன்மை நாளாக இந்த நாள் அமையும். 10ஆம் அதிபதி உங்களுடைய ராஜயோகாதிபதி செவ்வாய் இன்றைக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். இதை கிரந்தங்கள் தசம அங்காரகா அப்படிங்கிற ஒரு பெரிய அளவாக சொல்லுகிறது. 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருந்தால் தான் அது நல்லது அப்படின்னு சொன்னாலும் கூட செவ்வாய் இருப்பதே நம்முடைய ஜோதிட மூல நூல்கள் மிகப்பெரிய அளவில் சொல்லுது இல்லையா. ஆக ஏதேனும் ஒரு நிலையில் வேலை தொழில் அமைப்புகளில் முன்னேற்றங்கள் தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு இன்றைக்கு மாற்றங்கள் ஏற்படும். வேலையே போனாலும் பரவாயில்லைங்க, இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ள நல்ல இதை விட இப்போது இருப்பதை விட நல்ல வேலைகள் அமையக்கூடிய தன்மை, ஏற்கனவே வேலை போனவர்களுக்கு கூட இந்த மாத இறுதிக்குள் வேலை கிடைத்துவிடக்கூடிய தன்மை என 10ஆம் இடத்துடைய சுபத்தன்மைகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து கூட்டாக ஒரு தொழில் பண்ணலாமா, அல்லது சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க அவங்களும் அண்ணன் தம்பி தானே, பங்காளிகள்னு சொல்லுவோம். ஒரு சித்தப்பா பையன் தம்பி நம்ம கூட சேரணும்னு நினைக்கிறார், அண்ணன் சேரணும்னு நினைக்கிறார். இந்த மாதிரி உறவுக்குள்ளேயே மாமன் மச்சான் வகையரா போன்ற அமைப்புகளோடு சேர்ந்து தொழில் செய்யலாமா என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் தீபாவளிக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் கை கொடுக்கும் என்கின்ற முதற்கட்ட ஆரம்ப முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் கடகராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. கடகராசியுடைய சோதனைகள் எல்லாம் முடியக்கூடிய ஒரு நல்ல முதன்மை நாளாக, நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு ராஜ யோகாதிபதினு சொல்லப்படக்கூடிய கேந்திர கோணங்களுக்கு அதிபதியான செவ்வாய் இன்றைக்கு 9ஆம் இடத்துல வலுத்து அமர்ந்திருக்கிறார். பொதுவாகவே ஒரு கோணத்தில் பாபர் இருக்கிறது நல்லதில்லை என்றாலும் கூட அப்பாவை விட்டு பிரிந்திருப்பவர்கள், அப்பாவின் மேல் கொஞ்சம் மன வருத்தத்தை அடைந்திருப்பவர்களுக்கு இன்றைக்கு ஆறுதலான விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அப்பா கொடுத்த சொத்தை அனுபவிக்க முடியல, அக்கா தங்கச்சிங்க கையெழுத்து போட மாட்டேன்றாங்க, அல்லது ஒரு நிலையில் பாகப்பிரிவினை பண்ணதில் ஒரு சின்ன இக்கண்ணா வந்துருச்சு, பட்டா வாங்கலை, பட்டா வாங்கியிருந்தாங்கன்னா இப்படி பண்ணியிருக்கலாம், அல்லது ரோடு ஓரமாக இருக்கிறது, ரோடிற்கு இந்த சொத்து போகுமோ என்று பயமாக இருக்கிறது என்பது போன்ற பூர்வீக சொத்துக்கள், தந்தையின் சொத்துக்களில் வில்லங்கங்கள் வந்து விடுமோ என்கின்ற கவலைகளில் இருக்கிறவங்க, ஏற்கனவே வில்லங்க வந்துருச்சு, நான் என்ன பண்ணுறதுனே தெரில, கோர்ட்டுக்கு போயிருக்கிறேன், அதுக்கு போயிருக்கிறேன், கோர்ட்டுக்கு போக முடியல, போகக்கூடிய சூழ்நிலைகளில் இந்த மாதிரியான ஒரு சொத்தை, ஒரு தந்தையின் பூர்வீக அமைப்பை அனுபவிக்க முடியாமல் இருப்பவர்களுக்கு அதற்கான தீர்வுகள் வரக்கூடிய நல்ல ஒரு அறிமுகத்தின் மூலமாக இதை செய்யலாம் அதை செய்யலான்ற ஒரு மனமாற்றம் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கு சொந்த ஊர் பற்றிய பாசம் கொஞ்சம் அதிகமாகும். சொந்த ஊருக்கே திரும்பி வந்துடலான்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அல்லது சொந்த ஊரில் இருக்கக்கூடிய வீட்டை ஒரு கல் கட்டிடமாக மாற்றி, அல்லது கீழே இருக்கிற வீடை மாடி வீடாக மாற்றி ஏதேனும் ஒரு ஆல்ட்ரேஷன் செய்யலாம். அல்லது சிலருக்கு புதிய வீடு கட்டுவதற்கான சில வாய்ப்புகள் போன்ற ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாகவே அமைந்திருக்கிறது. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் பாக்கிய வீடான செவ்வாய் அமைப்பின் மூலமாக இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பாவியான 8ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருப்பது ஒரு நிலையில் உங்களுக்கு கொஞ்சம் சற்று பின்னடைவுகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆனாலும் 8ஆம் அதிபதி வலுத்தால் ராசிநாதன் வலுவாக இருக்க வேண்டும் என்பது ஒரு விதி, ராசி வலுவாக இருக்க வேண்டும் என்பது ஒரு விதி. ராசியை குறுபார்த்து தர்மகர்மாதிபதி யோகத்தில் புதன் வலுவாக அமைந்திருப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற ஒரு பழமொழியை ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவங்க தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா. அவர்களுக்கு இந்த நாள் இதே மாதிரியாக ஒரு கெட்டு போக வேண்டிய ஒரு கிரகம் 8ஆம் வீட்டில் மறைந்திருக்கின்றதன் காரணமாக சில பல எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கும். அதே நேரத்தில் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் இது நடக்குமா அது நடக்குமா, இது நடக்காதா இது நடந்து விடுமா என்பது போன்ற ஒரு குழப்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்பாகவும் சொல்ல முடியும். 8ஆம் இடம் எப்போவுமே காத்திருக்க வச்சு அதற்கு பிறகுதான் கையில் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு என்பதால் இன்றைக்கு அறிமுகம் ஆகின்ற ஒருவர் அல்லது அறிமுகம் ஆக போகின்ற ஒருவர் ஒரு காரியத்திற்காக ஒருத்தர் போய் பார்க்க போறீங்க, முதல்ல அந்த காரியம் சக்சஸ் ஆகிடாது, அவர் கொஞ்சம் பிடி கொடுக்காமே பேசிக்கிட்டு இருப்பார். அல்லது இன்றைக்கு 5 மணிக்கு பிறகுதான் சிலருடைய மனமாற்றங்கள் கன்னிராசிக்காரர்கள்
ராசிக்காரர்களுக்கு சாதகமாக ஏற்படும். ஆகவே வேலை தொழில் அமைப்புகளில் சற்று முன்பின்னாக இருக்கக்கூடிய சற்று மனக்கலக்கம் இருந்தாலும் கூட இன்று மாலை 6 மணிக்கு பிறகு அத்தனையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் கன்னிராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு இன்றைக்கு கூடுதல் சிறப்பு அமைப்புகள் உண்டு. சகோதர நன்மைகள் இன்றைக்கு பெண்களுக்கு இருக்கும். அண்ணன் தம்பியால் இன்றைக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்று. துலாம் ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான கலத்திர ஸ்தானாதிபதினு சொல்லுவோம். கணவனையோ மனைவியவோ வாழ்க்கை துணையவோ நட்புகளையோ குறிக்கக்கூடிய செவ்வாய் இன்றைக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு மகா உன்னதமான ஒரு யோக அமைப்பு. என்னங்க, பிரிஞ்சிடலாமான்ற ஒரு எண்ணத்தில் இருந்த ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கொண்டே இன்னும் எவ்வளோ நாள் தான் இருக்கிறது, குழந்தைக்காகத்தான் சேர்ந்து இருக்கிறோம், நாம் நிம்மதியாக டீசெண்டாக பிரிந்து விடுவோம், அல்லது பிரிவதற்கான ஒரு நிலையில் கேஸ் போட்டிருக்கிறவங்க, அம்மா வீட்டுக்கு கோவிச்சுட்டு போயிருக்கிறவங்க, அல்லது சொந்தமாக ஏதேனும் ஒன்றை செய்யலாம் என்கின்ற எண்ணத்தில் ஒரு பிரிவினை அமைப்புகளில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இதை கணவன் மனைவி அப்படின்னு கூட சொல்ல வேண்டாம், நட்புகளுக்குடைய கூட வயதிற்கேற்றார் போல திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த பலன் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதுவரைக்குமே சண்டையிட்டு பிரிந்திருந்த ஒரு பூர்வ அமைப்புகள், அதாவது அந்த காலத்தில் நண்பர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, பள்ளி பருவத்தில் கல்லூரி பருவத்தில் நண்பர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரியான ஒரு மனக்கசப்போடு இருந்து வந்த உறவோ நட்போ இன்றைக்கு மனம் திருந்தி உங்களுக்கு ஆதரவாக பேசி உங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய, உங்களோடு வந்து சேரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைஞர்களுக்கு திருமண அமைப்புகள் இப்போது கைகூடி வரக்கூடிய அமைப்பு. இந்த வருஷத்திலேயே திருமணம் நடப்பதற்கான திருமண உறுதி, நிச்சயார்த்தம்னு சொல்லுவோமே, அந்த பூ வைக்கிறது, நிச்சயார்த்தம் பண்ணுறது, இது எல்லாமே இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய குடும்பங்களுக்கு நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. சகோதர மேன்மையும் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அண்ணன் தம்பி உறவுகள், அக்கால் தங்கை உறவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு துலா ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 6ல் மறைந்தாலும் ஆட்சி என்கின்ற ஒரு அபாரமான நிலைமையில் இருக்கிறார். உண்மையில் 1க்கு 2ஆக இரட்டிப்பு லாபங்கள் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். அதே நேரத்தில் விருச்சிக ராசிக்காரருடைய தனி குணம் என்ன தெரியுமா? எதிரிகளை ஜெயிப்பீங்க, எதிரிகளை உண்டாக்கிக்கிட்டு தான் ஜெயிப்பீங்க. சும்மா இருக்கிற ஒருத்தரை கூட டக்குன்னு விரோதம் பண்ணிக்கிட்டு அவரை எதிரியாக்கி கொடுறது உங்களுடைய ஸ்பெஷல் குணம். ஆமாம், என்ன இப்போ போனால் போகுது, அவரை வச்சுக்கிட்டு தான் நான் சாப்பிட்றேன்னா என்ன, இல்லை அவரை வச்சு தான் என் வீட்டில் அடுப்பெரியுதா, போனால் போயா என்கின்ற மாதிரியான ஒரு மனோபாவம் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு கோபதாபங்கள் கொஞ்சம் அதிகமாகி எதையும் சட்டென்று தூக்கி எறிந்து பேசிவிடக்கூடிய தன்மைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆக ஜோதிட பலனா என்ன சொல்ல முடியும்? கொஞ்சம் கண்ட்ரோலில் இருங்க, கொஞ்சம் வாக்கில் இனிமை வேண்டும்னு மகாகவி பாரதி சொன்னார் இல்லையா, அது மாதிரி பேச்சில் கொஞ்சம் சுவையாகவும் ஒரு நிலைமையில் இனிமையாகவும் பேச வேண்டிய அவசியம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது என்பது உங்களை எதிரியாக பார்க்குறாங்க இல்லையா, உங்களை பொறாமையாக பார்க்குறாங்க இல்லையா, என்ன இவருக்கு மட்டும் நல்ல வாழ்க்கை இருக்குது, இவருக்கு மட்டும் நல்ல காரு வீடு, அல்லது இவருக்கு மட்டும் நல்ல வேலை, இவருக்கு மட்டும் நல்ல தொழில் வியாபாரம், இவர் தொட்டதெல்லாம் தொடங்குது, இந்த மாதிரியாக உங்களை பற்றி பொறாமையாக நினைத்து கொண்டு உங்களை மனதிற்குள் எதிரியாக உருவகம் படுத்தி கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் இன்றைக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய, நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நல்ல நாள் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு புத்திர ஸ்தானாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு 5ஆம் இடத்திலேயே வலுவாக இருக்கிறார். சனியின் பார்வையில் இருந்தாலும் கூட 3ஆம் இடத்திலிருந்து சனி 5ஆம் இடத்து செவ்வாயை பார்க்கிறது அப்படி ஒன்றும் பெரிய ஒரு மாதிரியான துக்க அமைப்புகளை கொடுக்கக்கூடாத ஒரு நல்ல நிலைமை தான். பிள்ளைகளால் இது வரைக்கும் இருந்து வந்த கவலைகள், சில விஷயத்தில் தீர்வுகள், இந்த படிப்பை படிக்க வைக்கலாமா, இந்த வேலைக்கு அனுப்பலாமா, இந்த இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா, அல்லது இது இவருக்கு நல்லா இருக்குமா நல்லா இல்லையா என்பது போன்ற புத்திர கவலைகள் அத்தனையும் தீரக்கூடிய, புத்திர சோகங்கள் மாறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்டர்வியூக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேங்க, நான் நினைக்கிற வேலை கிடைக்க மாட்டேங்குது, என்னுடைய திறமைக்கேற்ப இல்லாமல் கீழால் ஒரு நிலைமையில் தான் வேலை கிடைக்குது, அல்லது ஒரு டார்கெட் போன்ற அமைப்புகளில் தான் வேலை கிடைக்குது, ஏற்கனவே அந்த மாதிரியான வேலைகளில் தான் இருக்கிறேன், இதிலிருந்து நான் எப்படி மாறுவது, என்னுடைய எதிர்காலம் என்னதென்று குழப்பமாக இருக்கிறதே, இந்த குழப்பத்திற்கு என்ன தீர்வு, யார் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வழிகாட்ட போகிறாங்க, இந்த மாதிரியான அதிர்ஷ்ட நிகழ்வு
நிகழ்வுகள், எதை பார்த்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ, எது கிடைத்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்கின்ற உறுதியான நோக்கோடு அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த அமைப்புகள் எல்லாம் அப்படியே கையில் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட நாளாக இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு சொல்ல முடியும். 50-60 வயது கடந்தவர்களுக்கு தொழில் நிலைமைகள் இன்றைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுவும் உணவு தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு மிகச்சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளாக ரியல் எஸ்டேட் பண்ணியும் சரியான ஒரு பிடிமானம் இல்லாமல் இருக்கிறது என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அந்த துறையின் மூலமாக வருமானம் வரக்கூடிய நல்ல நாள் தனுசுக்கு இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு வீடு, வாகனம், தாயார், கல்வி மேன்மைகளை போன்றவைகளை குறிக்கக்கூடிய சுகஸ்தானாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு சுக வீட்டிலேயே வலுத்து அமர்ந்திருக்கிறார். இதுவரைக்குமே சுகம் கிடைக்கவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு ஆரோக்கிய சுகம், கல்வி சுகம், ஒரு நிலையில் எல்லா விதத்திலையும் எது எனக்கு தேவை என்று நினைக்கிறீங்களோ, என்னுடைய மனசுக்கு இது தேவைங்க, என்னுடைய உடம்புக்கு இது தேவைங்க, இந்த மாதிரியான எண்ணங்களில் எது கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு ஏக்கத்தில் இருக்கிறீர்களோ அது கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். வீடு கட்டி பாதியில் நிறுத்தியிருக்கிறவங்களுக்கு அதற்கான மறுபடியும் வீட்டை கட்டுறதற்கான உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். நகரத்தில் இருக்கிறாங்க, சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், அதுவும் இன்றைக்கி நகரத்தில் வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, ஒரு ஃப்ளாட் வாங்குறது எட்டா கனியாக போய்கிட்டு இருக்கு. நம்மளாம் இதை பற்றி நினச்சி கூட பார்க்க முடியுமா தெரியலையே. இந்த மாதிரியான எண்ணங்களில் இருக்கக்கூடிய மத்திய தர நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட சொந்த வீட்டு கனவுகள், ஒரு சிறிய ஃப்ளாட்டாவது வாங்கிடலான்ங்கிற மாதிரியான தைரியம் பிறக்கக்கூடிய நாளாகவும் அதற்கேற்ற வழிமுறைகள் தென்படக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கும். மகர ராசிக்காரங்க இதுவரைக்கும் தோத்து போனதாக இருந்து கொண்டிருந்த அத்தனை உணர்வுகளும் அப்படியே மாறி புத்துணர்வும் ஒரு நல்ல விதமான முன்னேற்றத்திற்கான மனமாற்றமும் ஏற்படக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அம்மா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இது வரைக்கும் கவலைகளை அடைஞ்சிருந்தவங்க, அம்மாவுடைய ஆரோக்கியம் நல்லா இல்லை, அல்லது ஒரு 3-4 வருஷமாக கஷ்டப்பட்டு இருக்கிற அம்மா அந்த இடத்துல இதை உதவி பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த சொத்தை கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த வீட்டை கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த மாதிரியான ஹெல்ப்பை பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய கஷ்டம் தேவையில்லையே என்பது போன்ற தாய் மகன் மகள் உறவு சரியில்லாமல் இருப்பவர்களுக்கு அந்த உறவு சீராகக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய சிறப்பான நாள். இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு திக்கற்ற ஒரு பார்வதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது திக்கு தெரியாத காட்டில் எந்த பக்கம் போகிறதுன்றதில் ஒரு மாதிரியான தடுமாற்றம் இருந்தவர்கள் எல்லாருக்குமே எந்த பக்கம் போனாலும் இனிமேல் ஜெயிச்சிருவோம்ன்ற ஒரு தைரியம் வரக்கூடிய நல்ல நாள். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது என்பது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதிலேயும் பாபர்கள் 3ஆம் இடத்துல இருந்தார்னா ஒரு மிகப்பெரிய வலிமையை தருவார்கள், எதையும் சமாளிக்க முடியும். முதல்ல பிரச்சனை இருக்குது, யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, அந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க, அந்த பிரச்சனைக்கு நீங்கள் பயந்துட்டீங்கன்னா பிரச்சனை உங்களை துரத்திக்கிட்டு வரப்போகுது. அந்த பிரச்சனையை எதிர்த்து நின்னீங்கன்னா பிரச்சனையும் அப்படியே கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு இந்த ஆளுகிட்ட போகலாமா வேணாமான்னு யோசிக்கும் இல்லையா. இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய நல்ல தைரியம் வரக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதிலும் குறிப்பாக சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த பிரச்சனைகள் ஓய்ந்து கொண்டே இருக்கின்றன. அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல வேலை, தொழில், திருமண அமைப்புகளில் இதுவரைக்கும் குடும்பங்களில் இருந்து வந்த ஒரு சங்கடமான நிலைமைகள் அத்தனையும் மாறிக்கொண்டு வருகின்றன அப்படிங்கிறதாங்க உண்மை. இந்த மாதத்திலிருந்தே சதய நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வுகள் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். என்ன உங்களுக்கு வேணுமோ அது கிடைக்கக்கூடிய அமைப்பு, பரம்பொருள் உங்களுடைய பக்கத்திலேயே இருக்கிறார் என்கின்ற உணர்வு, எதையும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற தைரியம் போன்றவைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இதுவரைக்குமே ஒரு இடத்துல பேரே கிடைக்கலங்க. ஒரு நிலையில் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், நல்லா பாடுபடுறேன், ஆனால் என்னை யாருமே பாராட்ட மாட்டேன்றாங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் படுகின்ற கஷ்டம் இன்னொருவருக்கு பலனாக போகிறது, பேரை இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போகிறார் என்பது மாதிரியான வேலை இடங்களில் ஒரு மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட உங்களுக்கான வெகுமதி, உங்களுக்கான நற்பெயர் உங்களுக்கே கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு பணவரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாள், தனலாபம் கிடைக்கக்கூடிய நாள்னு சொல்லுவேன். பணவரவு தனலாபம் ரெண்டுக்கு என்னங்க வித்தியாசம்? ஒரு வியாபாரம் பண்ணும்போது நேரடியாக பணம் வருகிறது, ஆனால் அந்த பணம் முழுவதும் உங்களுக்கு என்ன ஆனது இல்லை. அதற்குள்ளே இருக்கின்ற ஒரு 10% லாபம், 2% லாபம், 5% லாபம் தான் உங்களுக்குடையது. ஆக பணம் வருகின்ற பணமெல்லாம் என்னுடைய பணம் அல்ல, அது விற்பனையாக வேண்டிய பணம், யாருக்கோ ஒருத்தருக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய பணம். அதில் ஒரு 2% 3% தான் எனக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 2-9 கூடிய பூரண ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் இன்றைக்கு 2ஆம் இடத்திலேயே இருப்பது, 11ஆம் அதிபதியுடைய ஒரு பார்வையில் இருப்பது, 2, 9, 11 இந்த அமைப்புகள் தொடர்புகள் கிடைத்தாலே ஒரு நிலையில்
தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் போன்ற எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையுடைய மேன்மை உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடிய நல்ல தன்மையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குருவாகனவர் 3ஆம் இடத்தில் இருப்பது அவர் பாக்கியத்தை பார்ப்பதும் இன்னும் கொஞ்சம் சிறப்பான ஒன்றாக இருக்கும். கடந்த காலங்களில் என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறீர்களோ, எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, இன்னும் திருமணம் ஆகலை, இன்னும் புத்திர பாக்கியம் கிடைக்கல, அல்லது இன்னும் ஆரோக்கியம் கிடைக்கவில்லை, அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல ஒரு நிலையில் எது கிடைக்கவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறீர்களோ அது அப்படியே கிடைக்கக்கூடிய ஒரு பூரணமிக்க நல்ல நாளாகவே இந்த நாள் மீனராசிக்காரங்க எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது. பெண்களுக்கு இன்றைக்கு புகுந்த வீட்டில் சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைந்திருக்கிறது. இன்று இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஐயா ஜோதிடத்தில் மறைவு ஸ்தானங்கள்னா என்ன, அது எதை குறிக்குது? உண்மையில் ஜோதிடத்தில் மறைவு ஸ்தானங்கள் கிரகங்களே மறைஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம், அந்த மறைவு வீடுகள்னு சொல்லுவோம். இந்த 3, 6, 8, 12ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களை நாங்கள் மறைவு ஸ்தானம்னு சொல்கிறோம். இதில் 6ம் 8ம் தான் முழு மறைவான ஒரு ஸ்தானங்கள். ஐயா மறைவு ஸ்தானங்கள்னால் என்ன பண்ணுறது? லக்கண ஒளி படாத இடத்த 6, 8ன்னு சொல்லுவோம். ஐயா இப்போ நீங்கள் நேருக்கு நேராக ஒருத்தரை பார்க்குறீங்க, உங்களுக்கு முன்னாடி 3 சீட்டில் 3 பேர் உட்காந்துருக்குறாங்கன்னு வைங்க. உங்களுக்கு நேராக இருக்கிற ஒருத்தரை தான் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு அந்த நேராக இருக்கிறவருக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருப்பவருக்கு உங்களுடைய பார்வை முழுமையாக விழாது. இவரை பார்த்தா பேசுவீங்க, பக்கத்தில் இருக்கிறவன் அக்கத்தில் இருக்கிறவரையும் பார்த்து பேச முடியாது இல்லையா? இது மாதிரியான லக்னம், ராசி போன்ற பாவக பார்வை, கிரக பார்வை போன்ற அமைப்புகளில் நேரடியான ஒளி பெறாமல் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கக்கூடிய பாவகங்களை நாங்கள் மறைவு ஸ்தானங்கள்னு சொல்கிறோங்க. அதில் மிக முக்கியமாக லக்ன ஒளி பெறாத 6, 8 என்கின்ற 7ஆம் வீட்டிற்கு தான் நேர லக்ன ஒளி பெறும். இந்த 6ஆம் வீடு 7ஆம் வீட்டிற்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த பக்கம் இருக்கக்கூடிய 6, 8 வீடுகளை நாங்கள் மறைவு ஸ்தானங்கள்னு ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடுறோம். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பாவர்களாக இருக்க வேண்டிய பட்சத்தில் ஓரளவுக்கு நல்ல விதமாகவே இருக்கும். ஆனால் நல்ல கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு, சுக்கிரன் போன்றவர்கள் உங்களுடைய லக்னத்திற்கு நல்லவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய லக்ன சுபர்கள் அந்த 6, 8ல் மறைஞ்சாங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியான குணங்களை கட்டுப்படுத்தி கொண்டு இயல்பான நன்மைகளை செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருப்பாங்க. ஒரு நல்லவனுக்கு நல்ல இடம் இருந்தால் நல்லா ஹெல்ப் பண்ணுவார். ஒரு நல்லவரே போய் குடிசை மாதிரியான இடத்துல போய் உட்காந்துட்டார்னு வச்சுங்க, நமக்கேற்ற மாதிரியான சில பலன்களை அவர் தரமாட்டார் இல்லையா? அந்த மாதிரி 6, 8ல் அமைகின்ற சில கிரகங்கள் பலவீனத்தை அடைந்து விடுகின்றன என்பதால் அந்த கிரகத்தால் நமக்கு எந்த விதமான முழுமையான பலனும் இருக்காது. மீதமுள்ள இடங்கள் 3, 8, 3, 12ன்னு இருக்கே, இந்த கிரக அமைப்புகளை ஒரு ஒன்றன் பின் ஒன்றாக சொல்ல போவோமேனால் 6, 8 இரண்டும் முழுமையான மறைவு ஸ்தானங்கள். ஒரு 4 நம்பர் இருக்குன்னு வைங்க, அந்த 4 நம்பருக்கும் வேற 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 அமைப்புகள் தானே. 1ஆம் நம்பர் என்பதும் 8ஆம் நம்பர் என்பதும் வேறு வேறு நம்பர் தானே. அந்த அமைப்பில் 6ம் 8ம் தான் முழு மறைவு ஸ்தானம். 3, 12 என்பது அரை மறைவு ஸ்தானம், பாதி மறைவு ஸ்தானம்னு சொல்லப்படுகிறது. 3ஆம் இடம் என்பது லக்னத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய அமைப்பு, 12ஆம் இடம் என்பது லக்னத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்புகளின் அடிப்படையில் எப்பொழுதுமே நம்முடைய பார்வை முன்னால் இருக்கும், பின்னால் பார்வை இருக்காது இல்லையா? லக்னம் என்பது நம்ம மனிதனாகத்தான் சொல்லப்படுகிறது. அப்போ பின்னால் இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் பின்னால் நமக்கு என்ன நடக்குதுன்றது தெரியாது. அந்த மாதிரியான அமைப்புகளில் 12ஆம் பாவகம் இப்போது இருள் பாவகம் என்று சொல்லப்பட்டு அந்த 12ஆம் பாவகத்திலையும் சுபர்கள் மறைந்தார்களே ஆனால் நல்ல பலன்கள் இருக்காது என்பது ஒரு நிலைங்க. அதே நேரத்தில் ஜோதிடத்தில் விதிகளுக்கு விதிவிலக்குகள் அதிகம்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா? 12ஆம் இடத்துல யார் இருந்தாலும், குறிப்பாக கேது இருந்தால் நல்ல பலன்கள் சொல்லப்படுகிறது. குரு, சுக்கிரன் போன்றவர்கள் இருந்தால் அதிகமான வருமானம் வரும், நீங்கள் செலவாளியாகவும் இருப்பீங்கன்னு சொல்லப்படுகிறது. ஆக 3, 6, 8, 12 ஆகிய பாவகங்கள் மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இந்த மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய சுப கிரகங்கள் சற்று நன்மைகளை கட்டுப்படுத்தி கொள்ளுகின்றன. அவைகளால் நன்மைகளை தர முடியாத நிலைமைகள் இருக்கிறது என்பது உண்மை. அதே நேரத்தில் பாபர்கள், லக்ன அசுபர்கள் இந்த 3, 6, 8, 12ல் இருந்தாங்கன்னா, பாபத்துவமாக இல்லாமல் குருச்சுக்குர தொடர்புகளில் இருந்தாங்கன்னா மிகப்பெரிய நல்ல பலன்களை தருவார்கள் என்பதும் இதே ஜோதிட சாஸ்திரத்தில் விதிதாங்க. இந்த விதிவிலக்கு என்பதை புரிந்து கொண்டாலே இந்த மறைவு ஸ்தானங்கள் என்ன தரும் என்பதையும் புரிந்து கொள்ளலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.
பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.